தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் ஆர்ஜுன் யாரோக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை ரெகுலராக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஜுன் இன்னமும் ஆக்டிவாக அவரோட சேனலில் என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துட்ருக்காரு. 7 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருந்த கமெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் ஹார்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்போ ஃபேன்ஸ் நிறைய விஷயங்களை கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட லாஜிக் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சில பேர்லாம் அவரோட சேனலை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாசிபிலிட்டிஸ் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆல்ரெடி 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 16 மினிட்ஸ், 44 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் போகிற வீடியோ நான்லாம் பார்த்தீங்கன்னா காதில் போட்டு கேட்டேன்னா அதோட ஃபுல் வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன். ஸோ அப்படி என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவருக்கு ரெவென்யூன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இவர் சேனலில் விற்கணுங்கிற ஒரு அவசியம் அந்த அளவுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல நிஜமாக. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் சேனலில் விற்றுட்டா கூட வாங்கினவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் 3 மாதத்துக்கு மேலே நம்ம எந்த வீடியோவும் போடலைன்னா நம்ம மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்காகவே அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வாட்டியாச்சும் சேனலை ஆக்டிவாக வச்சுக்குவாங்க. ஸோ சேனலை விற்றுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு லாஜிக்காக தோணலை. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு முடியல, இல்லை அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு, இல்லை அவருக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இல்லைப்பா அவரோட ப்ரைவசி அதில் நம்ம தலையிட வேண்டான்னு போட்டிருந்தாங்க. சில பேர் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகியிருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், பர்சனல் விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும். 3 மந்த்ஸாக அவருக்கு வீடியோவே போட முடியல அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒன்று அந்தளவுக்கு நடந்திருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் அந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் போய் ஆர்ஜுனோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட புதுசாக ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கும். அத்தனை பேர் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவங்களோட போஸ்ட் எல்லாமே ஆர்ஜுன் பார்க்குறாங்க, அங்கே ஹார்ட் கொடுக்குறாங்கன்றப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டஸ், ஐம் ஆல் ரைட், ஐல் பி பேக், ஏதாவது ஒன்று, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ அது பண்ணியிருந்துருக்கலாமே, அதை கூட பண்ணலைன்னா என்ன ஆச்சுங்கிற ஒரு பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் அந்த வீடியோ கேட்டுட்ருக்கிற உங்களுக்குமே அதே பயம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் நான் ஃபைவர் அக்கௌண்ட்டில் நிறைய ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் ஆர்ஜுன் யாரோவோட வாய்ஸில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்குது, பட் அந்த ப்ரொஃபைலில் ஆர்ஜுன் யாரோவோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்ஜுன் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவர் பேசின ரெக்கார்டிங்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது கேட்குறப்ப ஆர்ஜுன் இங்கிலீஷில் பேசியிருக்காரு. அது கேட்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆர்ஜுன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் டெஃபினெட்லி அது கண்டிப்பாக ஏஐன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது கண்டென்ட் கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக இருந்தது. அவங்க கொடுத்த அந்த ஆடியோ சாம்பிள் அதை பற்றி ரொம்ப கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை எழுதி கொடுங்க, நாங்கள் இந்த வாய்ஸில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா அது ரிப்ளைஸ் எதுவும் வரலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன தோணுச்சுன்னா, அந்த ப்ரொஃபைலும் ரொம்ப புதுசாக க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் தான். அண்ட் அவங்களுக்கு நிறைய ரிவ்யூஸும் கிடையாது. ஸோ இது ஜெனுவனான ஒரு ப்ரொஃபைலான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம். அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் என்னதுன்னா, 2-3 சேனல்லையும் ஆர்ஜுனோட வாய்ஸில் வீடியோஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சேனல் மைக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, மைக் ஸ்டோரியோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரோட குரலும் ஆர்ஜுனோட குரலும் அப்படி டிட்டோவாக இருக்குது. பட் மைக் ஸ்டோரியோட குரல் கொஞ்சம் ஒரு ஆக்சண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது.
அவரோட சேனலில் போட்ட பழைய வீடியோலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மோடியுலேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குரல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மைக் ஸ்டோரி வந்து ஆர்ஜுனோட சேனல் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் தான். அடுத்து வந்து நிறைய சேனல்ஸ்லாம் வந்து லைக் ஆர்ஜுனோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது. அண்ட் இதுவுமே ஏஐ டூல்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சேனல் நடத்திட்டு இருக்கிறப்போ சும்மா ஒரு அனிமல் ஃபேக்ட்ஸு இந்த மாதிரி நியூஸ் பற்றி இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதை வச்சு சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஏஐ தான். அதுக்கப்புறம் ஒரு ரிலையபிளான சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் அந்த சேனலோட அட்மின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து அர்ஜுன் கிட்ட பேசியிருக்காரு அண்ட் அர்ஜுன் நல்லா இருக்காங்க, வீடியோ மட்டும் இன்னும் போடாமல் இருக்காங்க. ஸோ நம்ம பயந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், அர்ஜுன் சேஃபாக தான் இருக்கார். கொஞ்சம் கேப் தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மந்த்லேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தமிழ் ஹாண்டிங் ஹவர்ஸ். நான் உங்கள் அனுஷா. டேக் கேர், பை பாய்.